இருந்த வீட்டுக்கு அருகிலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே கும்பேஸ்வரம் கோயில், அந்த கோயிலில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பௌத்த கல்வெட்டு இருக்கும் என்பதை நான் நினைக்கவில்லை. அதாவது சின்ன பிள்ளைகள் அந்த கோயிலில் விளையாண்டுருக்கேன், பிரகாரத்தில் விளையாண்டுருக்கேன், படிச்சிருக்கேன் காலேஜ் போகும்போதெல்லாம். அங்கு கல்வெட்டு, அதுதான் தமிழகத்தில் புத்தர் கோயில் இருந்ததற்கான கடைசி கல்வெட்டு. அதுக்கப்புறம் எதுவும் கல்வெட்டு கிடையாது. ஆனால் அந்த புத்தர் கோயில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவள்ளந்துறைன்னு ஒரு ஊரில், எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அந்த இடத்துல கல்வெட்டும் இல்லை, அந்த இடத்துல சிலையும் இல்லை, கோயில்கள் இருந்ததற்கான சான்றும் இல்லை. அடுத்தது, களப்பணி போகும்போது எப்படி களப்பணி போகிறது முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற சிக்கல். 1940 மயிலை சீனி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும் என்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். அதில் பல செய்திகள் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து இறங்கினேன். சாதாரணமாக தியரி நிலையில், அதாவது கோட்பாட்டு நிலையிலேயே ஆய்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது பல அன்பர்கள் களப்பணி மூலமாகத்தான் வரலாற்றுக்கு பங்களிக்க முடியும் என்று சொன்னார்கள். 1940 மயிலை சீனி வெங்கடசாமி தன்னுடைய நூலில், நான் எடுத்த எல்லை பழைய தஞ்சாவூர், பழைய திருச்சி மாவட்டம், 10 சிலைகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறார். 1940 நான் ஆய்வேட்டை முடித்து பின்னர் நூல் 2023 எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 70 சிலைகள், அதாவது 60 சிலைகள் நான் பார்த்துருக்கேன் 30 வருஷத்தில். என் வாழ்வில் பாதி காலம் அந்த ஆய்வு காலமாக தான் இருந்தது. எங்கு சிலை இருந்தாலும் பார்ப்பது, குறிப்பு எடுப்பது. பல இடங்களில் புத்தரை சமணர் என்றும் சமணரை புத்தர் என்றும் சொல்வார்கள். அந்த ஒரு தெளிவெல்லாம் ஓரளவு செய்ய முடிஞ்சது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் அவர் ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதில் சில நல்ல செய்திகள், நல்ல சிலைகள் இருக்குது. அவங்களும் 12-15 தான் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வரலாற்றுக்கு அடிப்படை ஆதாரம், பிரைமரி சோர்ஸ் என்பது மிகவும் முக்கியம். அந்த பிரைமரி சோர்ஸை நாம் தந்துவிட்டால் நமக்கு இப்போ எனக்கு பின்னாடி வரும் ஆய்வாளர்கள் அதை பல துறையில் கொண்டு மேம்படுத்த பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறாக சிலைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அமர்ந்த நிலை, நின்ற நிலை. இங்கு புத்தரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அமர்ந்த நிலை சிலைகள் தான் உள்ளன. நின்ற நிலை சிலைகள் 3 இல்லாட்டி 4, சுந்தரபாண்டியப்பட்டினம், திருவழஞ்சொலி, இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல தான் இருக்குது. கூவம், இது மாதிரி 2-3 இடத்துல தான் இருக்குது. அமர்ந்த நிலையில் உள்ள சிலைகள் அனைத்துமே தலையில் ஞானத்தை உணர்த்தும் தீச்சுடர், மார்பில் ஆடை, இடுப்பில் ஆடை, நெற்றியில் திலகக்குறி, கையில் தர்மச்சக்கரம், அந்த அனைத்து கூறு, அந்த கூறுகளை வைத்துக்கொண்டே நாம் புத்தர் சிலையா சமண சிலையா என்று நாம் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். இவ்வாறாக தேடிக்கொண்டு வரும்பொழுது ஒரு நாள் புதுக்கோட்டையில் சமணர் சிலை கண்டுபிடிப்பு, புதுக்கோட்டையில் புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு ஒரு செய்தி பார்த்தா, புகைப்படத்தில் உள்ளது புத்தர் கிடையாது, சமணர். நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், சரி உடனே போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். போய் பார்த்தா அது இல்லை. மறுபடியும் என்ன செய்கிறோன்னா, அந்த சிலையை பார்த்துட்டு இது இந்த சிலை அல்ல, இது சமண தீர்த்தங்கர சிலை அப்படின்னு கொடுத்தோம். இது மாதிரி புத்தர் சிலையை பார்க்க சென்று நாங்கள் பார்த்த சமண சிலைகளே 13. பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆரம்பத்தில் எங்களை போகும்போது அவர்களுடைய ஆவணத்தில் பல புத்தர் சிலைகளின் புகைப்படங்களை வைத்திருந்தார்கள். 1956 முதல் இருக்கின்ற பல சிலைகள் அவர்களிடம் இருக்கின்றன. அதை நான் தரவாக எடுத்துக்கொண்டேன். அதிலும் திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர், இது போல பல இடங்களில் வேறு சிலைகளை புத்தர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது அனைத்தையுமே நான் என்னுடைய நூலில் மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த ஒரு வேறுபாடு என்பது தெரிந்தால்தான் அடுத்தடுத்த நமக்கு பின்வரும் ஆய்வாளர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். 1978 வந்த மெயில் இதழை ஸ்ரீதரன் அனுப்பியிருந்தார். வெறும் தலைப்பகுதி மட்டும். தஞ்சாவூர் பக்கத்தில் பெரண்டாக்கோட்டைன்னு ஒரு இடம் போய் பார்க்குறோம், சாம்பான்னு சொல்லி வழிபடுறாங்க. இவ்வாறாக பல பேரில் சொல்லி வழிபடுறாங்க. 1995 எம்ஃபில் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க போகிற டயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால்,
மாயவரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, புத்தர் கோயில். எங்கள் கும்பகோணத்தில் சொல்கிறாங்க மாயவரத்துக்கிட்ட ஒரு புத்தர் கோயில் இருக்குன்னு. அங்கே போகிறோம், போய் களப்பணியில் போய் இறங்குறோம். இறங்கி நாங்கள் இருக்கும் இடத்தில் மிக அருகில் அந்த கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயிலை அவரை புத்தர் என்று அவர்கள் சொல்லவில்லை, ரிஷி என்கிறார்கள். இங்கே புத்தர் கோயில் ஒன்றும் இல்லை, நீ போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்த எம்ஃபில் சப்மிட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து பார்க்கும்போது ரிஷின்னு சொன்னதை புத்தர். நான் கொஞ்சம் தெளிவு செய்து உள்ளே போய் பார்த்திருந்தால் அது புத்தர் என்று பதிவாகியிருக்கலாம். இவ்வாறான சில விடுபாடுகளை நான் முனைவர் பட்ட ஆய்வின் போது சரி செய்தேன். என்னுடைய ஆய்வுக்கு பல நூல்கள் துணையாக இருந்தன. TN வாசுதேவராவ், மீனாட்சி, தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நூல், ஏஷியன் ஸ்டடிஸ் சிவராமலிங்கம்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அவங்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு துணையாக இருந்துச்சு. எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு சிலையை படிப்பதோடு மட்டுமன்றி நேரில் பார்த்து பதிவு செய்து புகைப்படம் எடுத்த பின்புதான் நான் அந்த இடத்தை விட்டு நகர்வேன். அவ்வாறு செய்த ஒரு ஆதாரத்தை நம்மால் கொடுக்க முடிந்தது. காரணம், ஆரம்பத்தில் எங்கு பார்த்தாலும் இங்கே சிலை இல்லை, இது ஐயனார் சிலை, இவ்வாறு திசை திருப்புதல் எவ்வாறாக பல இடத்துல நான் பார்த்தேன். இவ்வாறாக இருந்தபொழுது எனக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரமாக தான் பண்ணேன். அந்த பகுதி நேரத்தில் பண்ணும்போது பல்கலைக்கழக அனுமதியும் அந்த ஒரு பின்புலமும் தான் எனக்கு இதை ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வரலாற்றுக்கு இது ஒரு பெரும் பங்களிப்பாக அமையும் என்று நான் நினைவு கூறுகிறேன். நான் முன்னரே சொன்னது போல நான் ஒரு சுருக்கெழுத்தனாகவோ தட்டச்சு சுருக்கெழுத்தராகவோ பிற அலுவல் நிலை பணியாளராகவோ இருந்திருந்தால் இந்த இடம் வந்திருக்க முடியாது. என்னை வெளிச்சம் போட்டு காட்டி அவருக்கு அண்மையில் 3 மாதத்துக்கு முன்பு இளவந்திகை திருவிழாவில் கூட எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள். இது இவ்வாறான விருதுகள் கொஞ்சம் ஒரு அலுப்பு இருந்தால் கூட அதை பார்ப்பது என்னென்னா, நாளைக்கு அடுத்தது போய் பார்க்கணும். இதோ போன வாரம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃபோனு, இங்கே ஒரு சிலை இருக்குங்க, நீங்கள் அவசியம் வந்து பாருங்கள், குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆய்வுக்கு என்னுடைய குடும்பத்தார், குறிப்பாக என் மனைவி, பல குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், மனைவி குடும்பத்தாரோட ஆதரவு அவ்வளோ இருக்காது. என்னுடைய மனைவி ஒரு சின்ன பையனை ஸ்கூலுக்கு மகனை அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்களோ, 93 என்னை எவ்வாறு அனுப்பினார்களோ அதை போலவே இன்றும் என்னை அனுப்பி வைத்தார். இன்னும் என் ஆய்வு தொடரும். அனைவருக்கும் நன்றி. அயோத்திதாசர் ஆதவன் மரியாதைக்குரிய முனைவர் ஜம்புலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஏற்புரையாக காமராசர் கதிர் விருது பெற்ற மரியாதைக்குரிய புதுச்சேரியினுடைய முன்னாள் முதல்வர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இப்பொழுது ஏற்புரையாற்றுவார்கள். இந்த விழாவினுடைய சிறப்பு தலைவராக வழங்கக்கூடிய எழுச்சி தலைவர் மதிப்பிற்குரிய திருமா அவர்களே, அன்பிற்குரிய எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ரவிக்குமார் அவர்களே, தமிழக சட்டமன்றத்திலே எழுச்சியாக உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிந்தனை செல்வன் அவர்களே, விருதுகள் பெற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய காயிதே மில்லத் பிறை என்று சொல்லக்கூடிய அந்த விருதினை பெறுகின்ற காஜா மொஹிதீன் அவர்களே, அயோத்திதாசர் ஆதவன் என்று சொல்லக்கூடிய அந்த விருதினை பெறக்கூடிய ஜம்புலிங்கம் அவர்களே, அம்பேத்கர் சுடர் விருதினை பெறுகின்ற முனைவர் KS சலம் அவர்களே, மார்க்சிஸ்ட் மாமணி என்று சொல்லக்கூடிய தோழர் தியாகு அவர்களே, பெரியார் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த விருதினை பெறுகின்ற மதிப்பிற்குரிய சத்யராஜ் அவர்களே, மதிப்பிற்குரிய வன்னி அரசு அவர்களே, மதிப்பிற்குரிய பாலசிங்கம் அவர்களே, குழுமிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதல் துணையாக இருப்பது யார் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய எழுச்சி தலைவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எந்த ஒரு ஆலோசனையும் அவரை கேட்காமல் எடுப்பது இல்லை என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டுதான் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கடந்த நாடாளுமன்றத்திலே நாம் எப்படி தேர்தலை சந்தித்தோம் என்பது. இந்த நாடாளுமன்ற தேர்தலே அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைய தினம் ஆளக்கூடிய கட்சியானது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லா தலைவருடைய வரலாறையும் மாற்றி எழுத வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். மகாத்மா காந்தி அவர்களையும் மறக்கடிக்க வேண்டும், நேரு குடும்பத்தையும் மறக்கடிக்க வேண்டும், அதே போல அம்பேத்கருடைய பெயரையும் மறக்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். அதை தடுத்து நிறுத்தியது யார் என்று சொன்னால், நம்மளுடைய எழுச்சி தலைவருடைய துணையோடு ராகுல் காந்தி அவர்கள் தான் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். நாங்கள் எல்லாம் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கின்ற நேரத்தில் எங்களுடைய கையிலே இருந்தது என்னவென்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சட்டத்தை வைத்துத்தான் நாங்கள் அந்த அரசியலமைப்பு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். இதை எதற்காக சொல்கின்றேன் சொன்னால், எங்களுடைய கையிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அம்பேத்கர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அந்த காரியத்தை செய்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. ஏன் அதை எடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த ஆளக்கூடியவர்கள், மத்தியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை என்பதைத்தான் அந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் பதிவிட்டார்கள். அதே நேரத்தில் அப்படி பதிவிடுகின்ற நேரத்தில் எல்லோருக்கும் அந்த சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜாதிவாரி எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். ஆனால் ஆளுகின்ற அந்த சமுதாயம், அந்த அரசாங்கம் ராகுல் காந்தியினுடைய ஜாதியை என்னவென்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு அவரை கொச்சைப்படுத்துகின்ற நிலையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு, என்னை நீங்கள் தாழ்வாக பேசலாம், என்னை குறைவாக பேசலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்களே இந்த நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறினார்கள். இன்றைய தினம் அதை செய்திருக்கின்றார்கள். ராகுல் காந்தி என்ன கூறினார்களோ அதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதையும் முழுமையாக செய்தார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு உண்டான நிதி ஆதாரத்தை அவர்கள் தரவில்லை. ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் என்று தேவையான இந்த நிதி திட்டத்திற்கு வெறும் 500 கோடி ரூபாய் என்ற அளவிற்குத்தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது. அம்பேத்கர் எழுதிய பாதுகாப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது. எல்லாருடைய அதாவது பொதுமக்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது யார் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம்தான். அதை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிக்கு முழுமையாக ஆதரவு தருகின்ற திருமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல
அவருக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விருதினை எங்களுக்கு தந்ததற்கு, எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காமராசர் கதிர் விருது பெற்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அம்பேத்கர் சுடர் முனைவர் KS சலம் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே ஏற்புரை வழங்குகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். I am a Telugu Dravidian. There are 70 different language Dravidians in this country. We were all together once upon a time before the aliens came to this country. I don't say Aryans, I say aliens. You know how many of them came here? In 2000 millennium, that is 2000 BC, there were only 60 lakh population in Asia, of which only, according to Rigveda, Mandal 7, in their internal evidence, 5 Panchajanas, they said Panchajanas, 5 groups of people, Druhyas, Dushyas, Purush, Anus and Yadus, not Yadavas, Yadus. Out of the Purush, Bharatas were also a part of the Purush. It means 500 people on their horsebacks came to this country. First term. Second term, again 500 people came to this country. This 1,000 people divided 60,000 people. We are today divided into castes and varnas, subgroups and so on. Why? But you know, I inherit Sambara. According to Rigveda, Sambara, the first Asura and Dravidian, fought with Devadas 40 years. It is there in the Rigveda. He fought 40 years, did not allow them to enter India. We were in the Jambu Dvipa, but they are in the Aryavarta. You know the division between Aryavarta and Jambudvipa? We were in the, and you know there is a lot of controversy now going on in Tamil Nadu, elsewhere throughout the world. The controversy is about Kiladi civilization. What is this Kiladi? Adichanallur, Harappa and many other places. I was just telling our brother, Thambi Tirumala Varasan, esteemed Thambi, and my great friend Ravi Kumar, I was telling him that some tribals in a particular region have collected 1 lakh scripts that tells the language that the Dravidians used in 3rd century BC. They are able to decipher very soon. But anyway, our problem today is about the division. Some of our friends, as per Manu Dharmashastra, chapter 3, 12 to 20, Baba Sahib has given the list of so many castes. Baba Sahib has said Brahmins were divided into 1863 castes at that time. But today, they are one. We were together, but today we are divided. This principle of divide and rule, the principle of divide and rule
is originated in the Varna system. They have brought us, they have divided us, and now, unfortunately today we have a problem. The problem is the principle of divide and rule, the principle of high and low, and the principle of hatred is internalized by some of our Dravidian friends. Friends, even as per Manu Dharma Shastra or whatever the Guhya Sutras they were there, all the Sudras are native Indians. All the native Indians are Dravidians. This is established. I have written 2 books and they were translated into Tamil. They are available. How is it possible? You know, people still talk, your Bible and others talk about the persecution of Jews. But Dalits and the native Indians of this country are the most persecuted people in the world. They have been persecuted for 4,000 years. You know about the Rohingya Muslims. Who were the Rohingya Muslims? Once they were scheduled castes of Bangladesh. And they were converted into Buddhism and later into Islam. But still they are persecuted. You know, as I said, I was from Telugu. You know, there is one Kharavela, the great Dravidian king of Kalinga. Kharavela means Telugu name. That even Bengali scholars have long ago established that Bengali is not Aryan, it is Dravidian. There were kingdoms in Myanmar, 9th century BC, there was a Dravidian kingdom. It means from Myanmar down to Kanyakumari, it was a Dravidian land. But unfortunately, our scholars, mostly by the British scholars with William Jones, perhaps scholars here know about his name, particularly English scholars know about him. William Jones, when he was the judge of Supreme Court at Calcutta, he was the first who translated Rig Veda. He was the first who said, after seeing people like his here in Calcutta, he found that all of us are brethren, because those who were sitting were also Baddalok. All upper caste Brahmins were sitting in his room. And the language they were speaking, whether Bengali, Hindi or Sanskrit, is equivalent to that of German and other languages in the Mediterranean region. Friends, you know that they say that I don't worship any of the alien gods because I have my own goddesses. Ammas are our goddesses. Ammas were the women who were raped. Most of the women, Ammas, were scheduled castes. Once upon a time, they were untouchables. They fought against the oppressor. They were raped or they fought against them, they were killed, and therefore they became our Ammas. They are our goddesses, but we don't worship the alien gods because whether Varuna or Indra or whoever it may be, they were all there in Iran, Iraq, Mediterranean region. You know, very jocularly we say, you have Abraham and Brahma. You see, Abraham and Brahma, and their wife name is Sarah and Saraswati. That means they came from there. We are from the very beginning, from thousands of years, we have been living here, but unfortunately, we are divided, and it is time. I am happy I have accepted. I generally don't accept because I know Brother Tinumavalan for a long time, because his social engineering is different. His social engineering is bringing people together, brotherhood. He is developing a Dravidian brotherhood. We need Dravidian brotherhood, nothing else. You bring all the Sudras together, because they were once upon a time, they were Dravidians, but unfortunately they are internalizing. Unfortunately, I am told that in Tamil Nadu also, it has already set in. It is time that we should fight against it. I was inspired. Today is a very important day. My dear friends, on this particular day, 100 years ago, Mahatma Gandhi came to Vaikom. Why? Narayana Guru was fighting against the system there. He was fighting for the temple entry. Both Narayana Guru and Periyar, both have taught Gandhi about the kind of caste system that was practiced in Kerala. What is the caste system? Ezavas. Of course, they were scheduled castes in North India. You know, some of the castes in
in Tamil Nadu who were called backward classes or scheduled castes in Odisha. All the fishermen, whatever it may be, there are 12 categories in Andhra. I have studied them. They were all scheduled caste in North India. And the weavers were also scheduled caste. Tappers were scheduled caste. So, irrespective of the caste, whether you are in Tamil Nadu or Uttar Pradesh or Bihar, we were all together, we were one. We were divided. And now some of our friends are getting the Brahminical high and low, internalizing, and they are dividing us. Therefore, this is time that VCK is, I am really happy, there is only one hope here today. All the fighting from Sambara down to Periyar, or Narayana Guru, or Ayodhya Das, all are from South India. They have been fighting, and our brother Tirumavalan is taking the lead, taking the legacy of the great fighters and continuing it, and we wanted that all of us should be united and will continue to further. We fought for 3,000 years. Another 3,000 years we fight to establish our own land, Dravidian land. Thank you very much. Nandri. திராவிட எதிர்ப்பை இங்கே கட்டமைத்து கொண்டிருக்கிற சூழலில் தெலுங்கு தேசத்திலிருந்து வந்திருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் சலம் அவர்கள் நாமெல்லாம் திராவிடர்கள் என்கின்ற அந்த உணர்வை ஊட்டுகின்ற வகையிலே உரையாற்றிய மரியாதைக்குரிய பேராசிரியர் சலம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மார்க்ஸ் மாமணி விருது பெற்ற மரியாதைக்குரிய தோழர் தியாகு அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஏற்புரையாற்றுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுகள் வழங்கும் விழாவினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இங்கே உரையாற்றியிருக்கிற தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன், தோழர் வண்டியரசு ஆகிய தோழர்களே, காயிதே மில்லத் பிறை காஜா மொய்தீன் பாகவி அவர்களே, அயோத்திதாசர் ஆதவன் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்களே, அம்பேத்கர் சுடர் KS சலம் அவர்களே, காமராசர் கதிர் வைத்திலிங்கம் அவர்களே, பெரியாரொளி சத்யராஜ் அவர்களே, அரங்கு நிறைய குழுமியிருக்கிற அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மார்க்ஸ் மாமணி என்ற விருதினை எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள். கார்ல் மார்க்ஸுக்கும் எனக்குமான இந்த உறவு எப்போது தொடங்கியது என்று இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன். அப்போது எனக்கு ஒரு 14 வயதுதான் இருக்கும். என்னை முதலாக இறை மறுப்பாளனாக, சாதி மறுப்பாளனாக, சமய மறுப்பாளனாக என்னை மாற்றிய என் அறிவு தந்தை அமீர்ஜான் அவர்கள் தட்டச்சு பயில போன இடத்தில் அவரோடு பழகினேன். அங்கு ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது. இந்த படத்தை பார்க்க எனக்கு ஆர்வமாக இருந்தது. இந்த படம் யாருடையது என்று கேட்டேன். அவர் சொன்னார், இது கார்ல் மார்க்ஸினுடைய படம். இது என்ன இவருக்கு இப்படி முகமெல்லாம் முடியாக இருக்கிறதே என்றேன். அவர் சொன்னார், அது சிங்கம் பிடரியோடு தான் இருக்கும் என்றார். அது எப்படி சிங்கம் என்றேன். காட்டுக்கு ஒரு சிங்கம், இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு கார்ல் மார்க்ஸ் தான் என்று அவர் பதிலளித்தார். மார்க்ஸை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அப்போதுதான் தொடங்கியது. ஆனால் அவ்வளவு கற்பது அவ்வளவு எளிதல்ல என்பது புரிந்தது. ஒரு காரணம், சிங்கத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு குட்டி சிங்கமாக இருக்க வேண்டும். சிங்கத்தோடு வேறு யாரும் போய் சேர்ந்து வாழ முடியாது. மார்க்ஸை பற்றி ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் அவரது ஹைகேட் கல்லறை அருகே நின்று ஆற்றிய உரையில் சொல்வார். மார்க்ஸை பலவாறு சொல்கிறார்கள். மார்க்ஸ் ஒரு சட்ட அறிஞர், முறைப்படி பட்டம் பெற்ற சட்ட அறிஞர். மார்க்ஸ் ஒரு மெய்யியல் அறிஞர், அதில் முனைவர் பட்டம் பெற்றவர். மார்க்ஸ் ஒரு செய்தியாளர், பத்திரிகையாளர். 23 வயதில் ஒரு ஏட்டின் ஆசிரியராக இருந்தவர். மார்க்ஸ் விவசாயிகளின் சிக்கல்களை கற்றுக்கொள்வதற்காகவே
பொருளியல் பயிலத் தொடங்கியவர். பொருளியல் பயிலத் தொடங்கிதான் அவர் பொருளியலில் உச்ச அறிவின் இடமாக திகழ்கிற மூலதனத்தை தாஸ் கேபிட்டலையே எழுதினார். ஆனால் மார்க்ஸை அரசியல்வாதி எனலாமா, மெய்யியல் அறிஞர் எனலாமா, அல்லது அவரை பொருளியல் அறிஞர் எனலாமா, சட்ட அறிஞர் எனலாமா? எங்கெல்ஸ் சொன்னார், அனைத்துக்கும் முதலாவதாக மார்க்ஸ் ஒரு புரட்சியாளர். தொட்டது அனைத்திலும் அவர் புரட்சி செய்தார். புரட்சிக்கு அறிவியலை தந்தார், அறிவியலுக்கு புரட்சியை தந்தார். மார்க்சும் அவருடைய தோழர் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸும் தொழிலாளர்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு லெனின் இப்படி விடையளித்தார். அவர்கள் தொழிலாளர்கள் தம்மைத்தாமே உணரும்படி செய்தார்கள். அவர்கள் தொழிலாளர்கள் தம்மைத்தாமே அறியும்படி செய்தார்கள். They replaced dreams with science. கனவுகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்கள். எனவே இந்த அறிவியலை பயில வேண்டும். மார்க்ஸை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த அறிவியல் தேவைப்படுகிறது. அந்த முறையில்தான் மார்க்ஸை, மார்க்சிய வழிவந்த நூல்களை எல்லாம் பயிலத் தொடங்கினோம். ஆனால் 70ஆம் ஆண்டு சிறைப்பட்ட பிறகுதான் மார்க்ஸோடு உண்மையான பரிச்சயம் தொடங்கியது.